ஹாய் மேம், இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த காம்பு இருக்குல்ல, நம்ம ஃபோம் ஷீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை க்ளோஸ்டு பெட்ஸில் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ்டு பெட்ஸில் எது செய்கிறதா இருந்தாலும் சரி, கீழே காம்பை கலர் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 விதமான ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணுறது. செகண்ட் விஷயம் இப்போ சொன்ன மாதிரி க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டே யூஸ் பண்ணுறது. இப்போ தேர்ட் விஷயம் இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணுறது. நான் எல்லா ட்ரிக்கையும் சொல்லிக் கொடுக்கணுன்றக்காக இதையும் சொல்லிக் கொடுத்துட்றேன் மேம். இது எதுவும் வாங்கணும்னா வாட்டர் ப்ரூஃப் தான் வாங்கணும். ஏன்னா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தானே கொடுக்குறோம். ஓவரால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளோஸ்ட் பெட் செஞ்சு முடிச்ச பிறகு தான் கீழே காம்பை டூத் பிக்கில் கிளிக் பண்ணி பெயிண்ட் அடிப்போம். அப்போ இது நம்ம என்ன அடிக்கணும்? கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் தான் அடிக்கணும். அதுக்கு நான் என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன்னா, ஃபெவர் கேஸ்டல் பிராண்ட் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் பிராண்ட் அந்தளவுக்கு வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் இருக்கிறோம்ல, அதில் நம்ம யூஸ் பண்ணுறது. இது ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் தான். ஃபெவர் கேஸ்டல் எழுதியிருக்கும். ஓகேங்களா? அதில் ஷேட் நம்பர் என்ன எடுத்திருக்கேன்? 167 ஷாப் க்ரீன் இருக்கும் அந்தது. அப்புறமேட்டுக்கு எப்பவும் போல் பேர்ல் ஒயிட் எடுங்க, இல்லாட்டி பியூர் ஒயிட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் எல்லாமே லைட்டாக தான் இருக்கும். நான் பேர்ல் ஒயிட் யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மேம், இந்த மாதிரி பாக்ஸில் தான் இருக்கும். அதுலேருந்து எடுக்கும்போது பேர்ல் ஒயிட் எடுத்துகிட்டு ஒயிட்டு நினச்சிட்டு இப்படி ஃபெவர் கேஸ்டல்னு போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால் மேலே நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒயிட் ஷேடு 101 இருக்கும். அதே மாதிரி க்ரீன் ஷேடு 167 இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ரீன் இதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும். எப்போயுமே ப்ரஷ்ஷை ஃபஸ்ட்டு வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதில் தான் வேறு எக்ஸ்ட்ரா கலர் ஆட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒயிட்டில் அடிக்க போகிறோம்ல, ஸோ அதை நீங்கள் மஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு க்ரீனில் ஒரு ட்ராப் கூட கிடையாது. நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். இவ்வளோதான் நான் தொட்டிருக்கிறது. எவ்வளோனா அந்த ப்ரஷ்லேயே ஒரு நுனியில், அவ்வளோதான். ஆல்ரெடி அதில் நான் பாட்டை கழுவி வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இது கூட ஒயிட் ஆட் பண்ணணும். இது இந்த க்ரீன் எடுத்த இதில் ஒயிட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களாம்மா? வேறு ப்ரஷ்ஷில் தான் எடுக்கணும். ஸோ ஒயிட் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. க்ரீன் ஒரே ஒரு ட்ராப் கூட நான் எடுக்கல. நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேம் இவ்வளோ லேஸாக இருக்குன்னா போதும். காம்புக்கு இந்த கலர் அடிச்சிங்கன்னா நல்லா டார்க்காக கிடைக்கும். நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, க்ரீனில் ஒரு சின்ன பிஞ்சு, அதே மாதிரி ஒயிட்டில் ஒரு ட்ராப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு, அப்புறமும் க்ரீன்ஸாக தெரியுதுன்னா லேஸாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம எப்பயும் காம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பிறகு நல்ல க்ரீனாக தெரியும் மேம். தயவுசெய்து டார்க் க்ரீன் கொடுத்துடாதீங்க, அது கலர் இருக்காது. இது ஆக்சுவலாக டூத் பிக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிங்க. இல்லாட்டி எல்லா வேலையும் முடித்த பிறகு இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை எடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கன் தான் மேம். இந்த இதில் அப்படியே இதை காய விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டார்க் க்ரீன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான் க்ரீன் இருக்கணும் நமக்கு. ஒரு நிமிஷம், நல்லா தெரியுதா? இந்த அளவுக்கு தான் க்ரீன் இருக்கணும். ஸோ இது காய விட்டு எடுக்கும்போது நமக்கு அந்த க்ரீன் கிடைக்கும். இது காயட்டும். இவ்வளோதான் மேம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாஸ்மின் பட்ஸில் க்ளோஸ்டு பட் செய்கிறதோ ஓப்பன் பட் செய்கிறதோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பாக்ஸே 300 வரும். ஸ்டார்டிங்கில் இது ட்ரிக்கு தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே பெயிண்ட் வாங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட க்ரையான் இருக்குது, அடுத்து ஃபோம் ஷீட் இருக்குது. அது ரெண்டுமே இல்லாத ஆப்ஷனுக்கு தான் நம்ம இதுக்கு போயிருக்கோம், எல்லாமே தெரிஞ்சுக்கொண்டதுக்காக. ஸோ நீங்கள் அந்த இதுக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இந்த டாபிக்ஸ் முடிஞ்சா. இதுக்கடுத்து நிறையா பேர் கேட்டிருந்தது ரேட் ஃபிக்ஸிங் சொல்லுங்கள். ஸோ அதையும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ப்ரஷ்ஷை எப்போ யூஸ் பண்ணாலும் சரி உடனே கழுவி வச்சுருங்க. இல்லாட்டி அதில் இருக்கிறது அந்த கலர் போகாது. நல்லா கழுவி ஒரு ஒயிட் வெட் கிளாத்தில் நம்ம தொடச்சி வச்சிடணும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இப்போ பார்க்க போகிறது ரேட் ஃபிக்ஸிங் பார்க்கலாம். இது க்ளோஸ்டு பட்ஸு. ஓப்பன் பட்ஸில் ஆர்டர் கொஞ்சம் வந்துருந்துச்சு, இருங்களேன். ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம். இப்போ ஆன்லைனில் கொடுக்குற மார்க்கெட் ப்ரைஸை விட நீங்கள் கம்மியாக கொடுங்க. ஏன் மேம் இப்படி சொல்கிறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொடுங்க. இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு 100 பட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே மார்க்கெட்டில் கொடுக்குற அதே ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட யோசிப்பாங்க. அவங்கள விட 50 பைசா கம்மியாக கொடுங்க. அதாவது ஒரு பட்ஸுக்கு 50 பைசா கம்மியாக கொடுக்குறீங்கன்னா 100 பட்ஸுக்கு எவ்வளோ கம்மியாக போகுது? 50 ரூபா கம்மியாக போகுது. அவ்வளோதான். ஸோ எடுத்தோடனே நம்ம கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு பிடிக்க பார்க்கணும். ஓகேங்களா? இந்த க்ளோஸ்டு பட்ஸை என்ன பொறுத்தளவு ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு எவ்வளோ சேல் பண்ணலாம் அப்படின்னா, 4 ரூபா 50 பைசாலேருந்து 5 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். அதாவது 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும். ஏன்னா க்ளோஸ்டு பட்ஸில் வேலை அதிகம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டிஷ்யூ பேப்பரை மடக்கணும், அதுக்கடுத்து அதுக்கு ஷேப்பாக கட் பண்ணணும், அதுக்கடுத்து டூத் பிக் கொடுத்து மேலே அட்டாச் பண்ணணும், கீழே அதே மாதிரி காம்பு ரெடி பண்ணணும், அதுக்கு டேப் போட்டணும், நிறையா வேலை இருக்கனால அது நீங்கள் தாராளமாக 5 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும். இந்த ஓப்பன் பட்ஸில் உங்களுக்கே தெரியும் வேலை கம்மின்னு. எப்போ வேலை கம்மி? நமக்கு இந்த மிஷின் இருந்துச்சுன்னா இதோட வேலையே ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் கையில் தான் பண்ணுவீங்க. பெருசாக யாரும் மிஷின் வாங்கி வச்சுருக்க போகிறதில்ல. கையில் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இது ஒரு லேயர் கொடுக்குறதில்ல. எத்தனை லேயர் கொடுப்போம்? வெளியே ஒரு லேயர் வச்சுட்டு உள்ளே ஒரு லேயர் வைப்போம். 2 லேயர் கொடுக்குறனால இதை 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். புரியும்னு நினைக்கிறேன்.
குறைஞ்சது நீங்கள் இந்த ஓப்பன் பட்ஸை 7000 ரூபாய், அதாவது 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். இதுவே சிங்கிள் பட்ஸ் வச்சாலும் அதே ரேட்டே கொடுங்க. ஏன் அப்படின்னா ஃபோம் ஷூட்டோட ரேட் எவ்வளோ கூடுதுன்னு உங்களுக்கு தெரியாது மேம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணும்போது 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, 2 ஷீட். இப்போ 2 ஷீட் வந்து 400 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரீ புக்கிங்கில் ஆர்டர் எடுத்து மட்டும் தான் பண்ண முடியுது. அதனால தான் அந்த ஃபோம் ஷீட்டை வந்து ஸ்டாக் வச்சு கொடுக்குறாங்களே ஓப்பன் பட்ஸு, அவங்களாம் இப்போ வந்து ப்ரைஸ் ஹை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் 7000 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் தாராளமாக கொடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கட்டி கொடுக்கறதுக்கு தாராளமாக சார்ஜ் பண்ணலாம் மேம். இப்போ வந்து பட்ஸாக கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே சேல் பண்ணிடுங்க. இல்லை மேம் எனக்கு கட்டி கொடுத்துருங்கன்னா குறைஞ்சது 100 பட்ஸ் கட்டுறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து நார்மல் பூ மாதிரி கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, என்னம்மா மல்லிகைப்பூ 100 பூ வச்சு கட்டுறீங்க, இதுக்கு போய் 50 ரூபா கேட்குறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா 1 கிலோக்கு 100 ரூபா தான் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கும் இந்த பட்ஸ் கட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் காம்பு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், இதில் இருக்கும். இருந்தாலுமே நம்ம கட்டுறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ரெண்டுமே ஓப்பன் பட்ஸாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டு பட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா 100 பூக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ 200 பூருக்கு 100 ரூபா. அது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதை பொறுத்து கொடுத்துக்கோங்க. மற்றபடி ஷிப்பிங் சார்ஜ் உங்கள் விருப்பம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் வர்ற கஸ்டமருக்கு நாங்கள் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். இல்லை ஷிப்பிங் சார்ஜ் வந்து குறைச்சி கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. இந்த பட்ஸை 4000 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் க்ளோஸ்டு பட்ஸ், ஓப்பன் பட்ஸை 7000 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும். ஓகேங்களா மேம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன் மேம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்லிடுறேன், அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல. இந்த க்ளோஸ்டு பட்ஸை வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறதுக்கு ஆல்ரெடி ஃபெவிகால் ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நெயில் பாலிஷ் இருக்குல்ல. இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் எதுவும் பண்ண முடியல. நெயில் பாலிஷில் நெயில் கலரே விற்கும் தெரியுமா, நம்ம நெயிலோட கலரே விற்கல. அது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வாங்கி எப்பவும் போல் இங்கே காம்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்ல, அதை வாங்கி ப்ரெஷ் பண்ணிடுங்க. இப்போ எப்படி நம்ம பெயிண்ட் அடித்தோம் அதே மாதிரி நல்லா கவனிங்க. நெயில் பாலிஷில் நெயில் கலர்னு கேளுங்க, பியூராக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வாங்கி அடித்தாலுமே அதுவுமே வாட்டர் ப்ரூஃப் தான். அதுவுமே எதுக்கு மட்டும் அடித்தா போதும், மேலே மொட்டுக்கு மட்டும் அடித்தா போதும். கீழே இருக்கிறது ஆல்ரெடி நம்ம வாட்டர் ப்ரூஃபாக மாற்றிட்டோம். ஓகேங்களா மேம், இல்லை அதையும் கூட ஒரு வீடியோ போடணும்னா போட்டுடுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன் மேம், ஒரு சில விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. 77 ரூபாய்க்கு நான் அமௌண்ட்டை மீன் பண்ணல. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் என்ன வீடியோ அனுப்புகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றீங்க. அப்படி ஒரு பக்கம் ஒருத்தர் பேசினாலும், ஒருத்தவங்களாம் நேற்று வந்து 300 பட்ஸ் க்ளோஸ்டு பட்ஸ் செஞ்சு ஆர்டர் எடுத்து அவங்க குழந்தைங்க பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் வெளியே எங்கேயே இருக்காராமா, அவங்க சம்பாரித்து அவங்க குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் எடுக்கிற எல்லா கிளாஸுமே சொல்லிடுறேன் மேம், நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் தான். நம்மகிட்ட கொஞ்சம் லேட் ரிப்ளை வருதான், இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு ஆளாக பார்க்குறனால லேட் ரிப்ளை கொடுக்குறேன். ஆனால் ரிப்ளை பண்ணாமல் எங்கேயும் ஓடிட மாட்டேன். ஓகேங்களாம்மா, அது ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து டெய்லரிங் கோர்ஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோமா, வெறும் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு. இதே மாதிரி தான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கும் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸில் கூட தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட், அதாவது நீங்கள் நம்மளோட பேஜில் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, கோர்ஸ் ஃபீஸ் வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஜாஸ்மின் பட்டில் சொன்ன எல்லா ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். பாய் மேம்.